பிரைஸ் அலாட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் இனிய வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம் குட்டீஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா நம்ம ஆர்வமாக பார்க்குறதுனா அந்த மேஜிக் தான். ஆமாம், நான் கூட சின்ன வயசில் மேஜிக்கை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். ஆமாம் குட்டீஸ், அப்படி தான் ஏசப்பா ரொம்ப அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் செய்து வந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வரும் வழியில் ரொம்ப கல்லறைகளில் பிசாசு பிடித்தவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு நபர் பிசாசுகளை பிடித்தவர்களாக கல்லறையிலே அமர்ந்திருந்தார். அவருக்கு நிறைய பிசாசுகள் பிடித்த எனப்பட்டது. ஆமா குட்டீஸ், பிசாசு பிடிச்சவங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ரொம்ப சண்டை போடுவாங்க. அவங்க காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல தான் இந்த நபருடைய காரியங்களும் வித்தியாசமாக இருந்தது. ஏசப்பாவை பார்த்ததும் அவங்க ரொம்ப கத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏசப்பா போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த அந்த அத்தனை பிசாசுகளையும் துரத்தும்படியாக செய்தாங்க. அது பன்றி கூட்டங்களுக்குள்ளாய் கடந்து சென்று அது எல்லாமே மாண்டு போயிடுச்சு, அப்படின்னா செத்து போனது. ஆமா குட்டீஸ், இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பிசாசுகளை பிடித்தவரை கூட ஆண்டவராகிய இயேசப்பா சுகமாக்கினாங்க. அவங்கள்ட்ட இருந்த பிசாசுகளை துரத்துனாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன காரியத்தில் பிடிபட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன முக்கியமாக இருக்கிறது? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவரை மாத்திரம் பின்பற்றி அவருடைய வழியில் நடக்கும்போது நமக்கு எந்த பிசாசின் கிரியைகளும் அணுகாது. ஆமாம், சண்டை போடக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுவர்களாய் இருந்து அமைதியும் அன்பும் பொறுமையும் சமாதானமுமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க. பாய் குட்டீஸ்.